அறிமுகம் கண்டது தேசிய தற்காப்பு தொழில்துறை கொள்கை. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய முன்னெடுப்பு. நாட்டை பாழ்படுத்தும் போக்கை உடனே நிறுத்துவீர். தற்காப்பு துறையினருக்கு பிரதமர் கடும் எச்சரிக்கை. ஆறு வயதில் முதலாம் ஆண்டு பெற்றோர் கலக்கமுற வேண்டியதில்லை. ஃபர்டினா சீடேக் அறிவுறுத்தல். வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். தேசிய தற்காப்பு தொழில்துறை கொள்கை DIPN இன்று அறிமுகம் கண்டது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய நடவடிக்கையாக அது அமைகிறது. அதேவேளை தற்காப்புத்துறை மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்து உள்நாட்டு தொழில்துறை திறனை மேலும் ஆற்றலுடையதாகவும் உயர்நெறி கொண்டதாகவும் உருவாக்கும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தேசிய தற்காப்பு தொழில்துறை கொள்கை அறிமுகம் நீண்ட காலம் தேக்கம் கண்டிருந்த நிலையில் காலத்தின் கட்டாயம், மலேசிய ஆயுதப்படையின் நடப்பு தேவை ஆகியவற்றின் அடிப்படையில் செயலாக்கப்படுகிறது. மலேசிய ஆயுதப்படைக்கு ஏற்பட்டிருக்கும் இழுக்கை இந்த கொள்கை துடைக்கும் என பிரதமர் கூறினார். 4 முதன்மை தூண்களை அடித்தளமாக கொண்டு DIPN செயல் வடிவம் காண்கிறது. நிர்வாகத்தையும் கழகத்தையும் வலுப்படுத்துதல், தொழில்நுட்ப ஆற்றலை மேம்படுத்துதல், சூழலியலையும் உள்நாட்டு தற்காப்பு உபகரண விநியோக கட்டமைப்பையும் திடப்படுத்துதல், உலக போட்டித்தன்மையையும் ஏற்றுமதியையும் உயர்த்துதல் ஆகியன அந்த 4 தூண்களாகும். முதலில் உயர்நெறிக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் வாயிலாக நிர்வாகத்தையும் கழகத்தையும் வலுப்படுத்த இயலும் என பிரதமர் சுட்டினார். தொழில்துறை ஒருங்கிணைப்பு திட்டங்கள் வாயிலாக தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இயலும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். நாட்டையும் பாதுகாப்பு தொழில்துறையையும் பாழ்படுத்தும் போக்கை உடனே நிறுத்தவும் தற்காப்புத்துறை அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பிரதமர் விடுத்திருக்கும் கடும் எச்சரிக்கை அது. அரசு நிர்வாகத்தை மட்டும் அது பாதிக்கவில்லை. மாறாக ஆயுதப்படை மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு இழைக்கப்படும் துரோகம் என டத்துஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். மலேசிய ஆயுதப்படை கொள்முதல் தொடர்பில் சிறந்த கொள்கை ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சுயநலத்துக்காகவும் தரகு பணத்துக்காகவும் பணம் சேர்க்கவும் அது இனியும் மீறப்படக்கூடாது என பிரதமர் நினைவூட்டினார். அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் கொள்கையின் அடிப்படையிலேயே இனி ஆயுதப்படை உபகரணங்களை கொள்முதல் செய்ய வேண்டும். இனியும் ஊழல் முறைகேடுகள் தற்காப்பு துறையில் நிகழக்கூடாது என டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இதற்கிடையில் ஆயுதப்படை, போலீஸ் படை ஆகியவற்றின் தற்காலிக கொள்முதல் முடக்கம் தொடரும் என பிரதமர் வலியுறுத்தினார். இதற்கு முன் அங்கீகரிக்கப்பட்டு இன்னமும் முடிவு செய்யப்படா கொள்முதல்களும் மீளாய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படும். பின்னரே அது நிதி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். தற்காப்பு அமைச்சு அளவில் கொள்முதல்கள் முடக்கப்படும். அவை குறித்து வெளிப்படையாக முடிவெடுக்கப்படுவதுடன் முறைகேடுகள் ஏற்படுவதையும் தவிர்க்கப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். மலேசிய ஆயுதப்படைக்கான கொள்முதல்கள் முடக்கப்பட்டிருக்கும் வேளை நாட்டின் பாதுகாப்பு செயல்பாடுகள் கருதி குறிப்பிட்ட உபகரணங்களுக்கான கொள்முதலை பரிசீலிக்குமாறு தற்காப்பு அமைச்சு அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் என அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூர்டின் தெரிவித்தார். தற்காப்பு அமைச்சின் எல்லா வகையான கொள்முதல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் நாட்டின் தற்காப்பு செயல்பாடுகள் சுமூகமாக மேற்கொள்ளப்பட முக்கிய கொள்முதல்களுக்கு அமைச்சரின் அனுமதி தேவைப்படுகிறது. எனவே அவசியம் கருதி சில கோரிக்கைகளை அனுமதிக்க விண்ணப்பிக்கப்படும் என டத்துஸ்ரீ முகமது காலித் விவரித்தார். 6 வயது பிள்ளைகளை முதலாம் ஆண்டில் பதிவது குறித்து கலக்கமுற வேண்டியதில்லை என பெற்றோர் அறிவுறுத்தப்படுகின்றனர். அடுத்த ஆண்டு தொடக்கம் இந்த கல்வி முறைமை நடப்புக்கு வந்தாலும் சிறப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் உண்மையில் முதலாம் ஆண்டுக்கு செல்ல தயாராக இருப்போர் மட்டுமே அந்த நடைமுறைக்கு உட்படுத்தப்படுவர் என கல்வி அமைச்சர் ஃபர்டினா சீடேக் விளக்கினார்.
முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க சிறாரை மதிப்பீடு செய்வதில் அவர்களின் தயார் நிலை முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. மேலும் மன உணர்வு உள்பட அவர்களிடம் இருக்கும் ஆளுமைகளை அடையாளம் காண கல்வி அமைச்சு சோதனையையும் நடத்தும் என ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். எனவே பெற்றோர் பீதி கொள்ளாமல் நிதானம் காக்க வேண்டும் என்பதுடன் நாட்டின் கல்வி முறையில் இதனை ஒரு புத்தாக்கமாக பார்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 6 வயதில் முதலாம் ஆண்டில் நுழைவது ஒரு தேர்வு மட்டுமே, அது கட்டாயமாக்கப்படவில்லை. இருப்பினும் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை இந்த கல்வி முறைக்கு ஆயத்தப்படுத்துவது அவசியம் என கல்வி அமைச்சர் வலியுறுத்தினார். கிடா மாநில நிலையிலான பக்காட் பாலர் பள்ளி திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஃபர்லினா சிடேக் செய்தியாளர்களிடம் பேசினார். 2027 பள்ளி தவணையில் 6 வயதில் முதலாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் மாணாக்கர் 16 வயதில் இடைநிலை கல்வியை நிறைவு செய்வர். மாணாக்கர் நுழைவு வயது சீரமைக்கப்பட்டாலும் நடப்பு கல்வி முறைமையில் மாற்றம் இராது என கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது. 2026-2035 தேசிய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் மாணாக்கர் 6 ஆண்டுகள் ஆரம்ப பள்ளியிலும் 5 ஆண்டுகள் இடைநிலை பள்ளியிலும் பயில்வர். மாறாக மாணவர்கள் ஈராண்டுகளுக்கு முதலாம் ஆண்டில் பயில்வர் எனும் கூற்றில் உண்மையில்லை என கல்வி அமைச்சு தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியது. மாணாக்கர் 6 வயதில் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது இன்னமும் கட்டாயமாக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் பெற்றோருக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே தொடர இயலும். அதோடு 5 வயதிலிருந்து பாலர் பள்ளி கல்வி பயின்ற மாணாக்கரின் தயார் நிலை, அமைச்சின் பரிசோதனையில் தேர்ச்சி பெறுதல் போன்ற கூறுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கற்றல் கற்பித்தலின் தரம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பாலர் பள்ளியில் சேர இயலாத மாணாக்கரின் அறிவாற்றலுக்கு ஏற்றவாறு 2027 பள்ளி பாடத்திட்டத்தை கல்வி அமைச்சு தயார் செய்துள்ளது. போஸ் மலேசியாவின் தானியங்கி வாகனங்கள் அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்யப்படும். அதற்கு முன்னர் அதன் உள் வசதி செயல்பாடுகள் அஞ்சல் பொருட்களை கையாளும் செயல்திறனுக்கு வலுவூட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப நாட்டின் அஞ்சல் சேவை நடவடிக்கைகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடில் தெளிவுபடுத்தினார். மலேசியாவில் அஞ்சல் சேவை துறையில் இதுவே முதல் திட்டமாகும். இதன் வழி எதிர்காலத்தில் தன்னாட்சி வாகனங்களின் பயன்பாட்டை இன்னும் விரிவாக ஆராய இயலும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அஞ்சல் விநியோக சேவைகள் தற்போது பெரும் சவால்கள் எதிர்கொள்கின்றன. ஆயினும் அதன் செயல்பாட்டினை உறுதி செய்வதற்கு இம்மாதிரியான முன்னெடுப்புகள் அதிகரிக்கப்படும் என டத்தோ ஃபாமி கருத்துரைத்தார். இன்று போஸ் மலேசியாவிற்கும் ALS மலேசியாவிற்கும் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வை பார்வையிட்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். பயணீட்டாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய சட்டங்கள் வகுக்கப்படுவதுடன் சில முக்கிய சட்டங்களில் திருத்தம் செய்யப்படும். முக்கியமாக புதிய கார்களை வாங்குவோரின் நலனை பாதுகாக்கும் லெமன் லா எனப்படும் புதிய சட்ட விதியை வரைவதும் அதில் அடங்கும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். குறைபாடுகள் உள்ள அல்லது தரமற்ற வாகனங்களை தெரியாமல் கொள்முதல் செய்வோரை லெமன் லா பாதுகாக்கிறது. புதிய வாகனங்கள் தொடர்ந்து பழுது பார்க்க வேண்டிய பிரச்சனைகளை கொண்டவையாக இருப்பின் விற்பனையாளர்கள் பணத்தை திரும்பி தர வேண்டும் அல்லது மாற்று வாகனம் வழங்க வேண்டும் என இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. உண்மையில் இதன் தொடர்பில் ஏற்கனவே நாட்டில் சட்டம் உள்ளது. இருப்பினும் அதில் இருக்கும் பலவீனங்களை சரி செய்ய வேண்டியிருப்பதாக டத்தோ அர்மிசான் தெரிவித்தார். பயணீட்டாளர்களின் நலனை பாதுகாக்க மின்னியல் வர்த்தகம் தொடர்பிலும் சட்டம் வரையப்படும் அல்லது சட்ட திருத்தம் செய்யப்படும் என அவர் கூறினார். நிலையான மற்றும் மேலும் முழுமையான மின்னியல் வர்த்தக சூழலை உறுதி செய்வதற்கும் அதிகரித்து வரும் புகார்களை சமாளிக்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. வீட்டுக்கடன் உத்தரவாத திட்டம் SJKP இவ்வாண்டு இறுதிக்குள் தங்களின் கனவு இல்லத்தை வாங்கும் 1 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு உதவ அது இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் வரையில் 2317 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வீட்டு கடனுதவி உத்தரவாதத்தை SJKP அங்கீகரித்ததாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார்.
இந்த திட்டத்தின் வழி கடந்த செப்டம்பர் வரையில் மொத்தம் 97,180 பேர் சொந்த வீடுகளை வாங்கியுள்ளனர். SJKP திட்டம் குறைந்த வருமானம் பெறும் B40, நடுத்தர வருமானம் பெறும் M40 தரப்பினருக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக நிரந்தர வருமானம் இல்லா அல்லது கிக் பொருளாதார துறையில் ஈடுபட்டிருக்கும் ஊதிய விவர அறிக்கை இல்லாதோருக்கு வீடு வாங்க இந்த திட்டம் உதவுகிறது. முதல் வீடு வாங்குவோருக்கு 5 லட்சம் ரிங்கிட் வரையில் கடன் உத்தரவாதத்தை இது தருவதாக குறிப்பிட்டார். முன் பணம் செலுத்தும் சுமையை குறைக்க SJKP மடானி திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன் கீழ் வீட்டு விலையிலிருந்து 120 விழுக்காட்டு வரையில் கடன் உத்தரவாதம் அளிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். $12,509 சிறப்பு பணிப்படை மூலம் சரவாக்கில் தீர்வு காணப்பட்ட அடையாள அட்டை தொடர்பான விண்ணப்பங்களின் மொத்த எண்ணிக்கை அவை 2023 ஜூலை முதல் 13,224 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். அவற்றுள் இதர 715 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. மலேசியா வளர்ச்சி அடைந்து வரும் நாடாக விளங்கினாலும் குறிப்பிட்ட தரப்பினர் இன்னமும் பிறப்பு சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை இல்லாமல் தினசரி வாழ்க்கையை தொடர்கின்றனர். ஆதலால் கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை பெறுவதில் அவர்கள் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். நீடித்து வரும் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண உள்துறை அமைச்சின் அதிகாரிகள் சரவாக்கின் ரூமா பஞ்சாங் பகுதிகளுக்கு சென்று பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை போன்ற முக்கிய ஆவணங்கள் இல்லாத மக்களை நாடி உரிய உதவிகளை புரிவதாக அமைச்சர் விளக்கமளித்தார். இன்றைய மக்களவையில் சாரா தோக் உறுப்பினர் டத்தோ அலி பிஜு எழுப்பிய வினாவிற்கு டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் அவ்வாறு விடை பகன்றார். மாநில முதல்வர் துறையின் கீழ் செயல்படும் சிறப்பு பணிப்படை தேசிய பதிவுத்துறையின் மக்கள் பரிவு திட்டத்தின் ஆதரவோடு இயங்குகிறது. சபா சரவாக்கில் பிறப்புகள் 40 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் தீபகற்ப மலேசியாவில் 60 நாட்களுக்குள் பதிவு செய்வது அவசியம். இருப்பினும் புவியியல் காரணமாக சிலர் அவ்வாறு செய்ய தவறுகின்றனர். ஆதலால் வழக்கமான புத்ராஜயாவின் நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றாது சிறப்பு பணிப்படை மூலம் எளிதாக தீர்வு காண இயல்வதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் கூறினார். இதனிடையே கடமை ஆற்றுகையில் நெறிகளை பின்பற்ற தவறும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல், அதிகார முறைகேட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் AKPS-இன் 29 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்நிறுவனத்தின் நட்பெயரை காக்க நெறியற்ற செயல்களை புரிவோர் மீது சிறிதும் தயை காட்டப்படாது என்பதை இது புலப்படுத்துவதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் குறிப்பிட்டார். ஒழுக்கம், நேர்மை போன்ற நன்னெறிகளை மீறுவோர் மீது சட்டம் பாயும் என்பதற்கு இது சான்று பகர்கின்றது. அதோடு அத்தகைய நெறியற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும். மக்களவையில் கோத்தாபாரு உறுப்பினர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசானின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அந்த தகவலை வெளியிட்டார். நாட்டின் நெடுஞ்சாலைகளில் ஸ்மார்ட் லேன் சிறப்பு தடத்தை செயல்படுத்தியதை தொடர்ந்து முக்கிய பகுதிகளில் சாலை விபத்துகளின் விகிதம் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு சாலை பாதுகாப்பை அதிகரிக்க அந்த முன்னெடுப்பு பெரிதும் துணை புரிவதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். புத்ரா மகோத்தா சவுத் விலா பகுதியில் சாலை பகுதிகளின் விகிதம் 22 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டது. அதேவேளை ரவாங் நெடுஞ்சாலையிலிருந்து பெர்சிம்பாங்கன் ரவாங்குக்கு செல்லும் பாதையில் விபத்துகளின் விகிதம் 74 விழுக்காட்டுக்கு கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் நெடுஞ்சாலைகளில் பயணித்த வாகனங்களுடன் ஒப்பிடுகையில் ஸ்மார்ட் லேனில் மிகவும் குறைவான விபத்துகளே நேர்ந்துள்ளன. அவசர வழித்தடங்களில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை மற்றும் அமைச்சின் பாதுகாப்பு கண்காணிப்பு முறை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மன்ஸ்ரி நசீப் தொடுத்த வினாவுக்கு டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் அவ்வாறு விடை பகன்றார். குறிப்பாக பெருநாள் காலங்களில் நெரிசல் அல்லது விபத்து நேர்ந்தால் போக்குவரத்தை சீராக்கவே நாட்டின் நெடுஞ்சாலைகளில் ஸ்மார்ட் லேன் சிறப்பு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டன.
தகவல்களை கசியவிடும் இடைத்தரகர்களின் மறுட்டல்களுக்கு அரசாங்கம் அடிபணியாது. கூடுதல் சுமைகளை ஏற்றி செல்லும் வாகனங்களை தடுப்பதற்கு சாலை போக்குவரத்து துறை மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கையை முறியடிக்க தொந்தோ எனப்படும் அக்கும்பலால் அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அவையில் கூறினார். தொந்தோ கும்பலால் சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு ஏற்படும் ஆபத்துகளை சமாளிக்க அவர்களுக்கு சுடும் ஆயுதம் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் சீருடையில் ரகசிய கேமராக்களும் பொருத்தப்பட வேண்டும். இதற்காக நிதி அமைச்சிடமிருந்து ஒதுக்கீடு கோரப்பட்டிருப்பதாக ஆந்தனி லாக் தெரிவித்தார். தொந்தோ கும்பல் பெரும் சவாலாக இருந்தாலும் சாலை பாதுகாப்பையும் மனித உயிர்களையும் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் அமலாக்க நடவடிக்கைகளின் போது எதிர்நோக்கப்படும் மறுட்டல்களுக்கு அடிபணிய முடியாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். கூலிம் பண்டார்பஹாரு உறுப்பினர் ரோஸ்லான் ஹஷிம் துணை கேள்விக்கு பதிலளிக்கையில் ஆந்தனி லோக் இவ்வாறு வலியுறுத்தினார். வாகன ஓட்டுநர்களை மட்டுமின்றி விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீதும் கவனம் செலுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். 2024 வறுமை கோட்டுக்கு கீழ் வருமானம் PGKவை இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி சமூக நலத்துறை பயன்படுத்துகிறது. சமூக நல உதவிகளுக்கு தகுதி பெறுவதற்கான நிபந்தனையாக அது பயன்படுத்தப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹூ யிங் சுட்டினார். 2026 வரவு செலவு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட PGK மதிப்பு அடிப்படையில் அது செயலாக்கப்படுகிறது. அவ்வகையில் 2022 வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள வருமானம் 1198 ரிங்கிட்டாக இருந்த நிலையில் 2024 அது 1236 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டது. அதன் வாயிலாக 2025 சமூக நல உதவி பெறுவோர் எண்ணிக்கை 7.41 விழுக்காடு உயர்ந்தது. அவர்களுக்காக சமூக நலத்துறைக்கு இவ்வாண்டு 2900 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் சமூக நல உதவி நிறைவடைய 2 மாதங்கள் இருக்கும்போது பெறுநரின் வருவாய் மதிப்பிடப்படுகிறது. பெறுநர் விண்ணப்ப படிவத்தை தாக்கல் செய்யும் அதே வேளை அவசியம் இருப்பின் சமூக நல அதிகாரிகள் அவரின் இல்லங்களுக்கு சென்று மதிப்பாய்வு செய்வர் என்றும் லிம் குறிப்பிட்டார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக சீன புது கிராமங்களை அங்கீகரிப்பதற்கான பரிந்துரையில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நேரடியாக ஈடுபடவில்லை. அது தனியார் அமைப்பு ஒன்றின் முன்னெடுப்பு என அமைச்சர் ngா கோமிங் அவையில் தெளிவுபடுத்தினார். நாடளாவிய நிலையில் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களை பராமரிக்கும் பாதுகாக்கும் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் ஐகோமோஸ் மலேசியா அமைப்பு அதனை முன்மொழிந்தது. அதேவேளை அதற்கு அரசு முழு ஆதரவு தந்தது. சீன புது கிராமம் மட்டுமன்று, மலாய் கிராமங்கள், இந்தியர் கிராமங்களும் அதற்கு பரிந்துரைக்கப்பட அரசு ஆதரவளிக்கும் என அமைச்சர் கூறினார். அத்தகைய அங்கீகாரங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பெருமை என ngா குறிப்பிட்டார். Persoalannya, adakah anda sudah bersedia? Jangan risau. MyMahir oleh Telengkop kan ada terukai kerjaya berpotensi terkini. Temui laluan yang sesuai dengan kemahiran anda. Kenal pasti apa yang diperlukan untuk melangkah lebih jauh. Bina kerjaya yang kekal relevan hari ini dan masa depan. Semuanya ada di MyMahir oleh Telengkop. Layari www.mymahir.my untuk maklumat lanjut. எல்லை பிணக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவியை விரைவாக வழங்க தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான் விராகுல் ஆணையிட்டார். அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அதற்கு முன்னதாக இசைவு அளித்தது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஆளும் இடைக்கால அரசு உதவிகள் நல்க ஏதுவாக தாய்லாந்து தேர்தல் ஆணையம் அதற்கான ஒப்புதலை வழங்கியது. 2026 மத்திய வரவு செலவு திட்டத்தின் கீழ் பாதிப்புற்ற மக்களுக்கு நிதியுதவி நல்க அமைச்சரவை அனுமதி அளித்ததாக பிரதமர் அலுவலக பேச்சாளர் கூறினார். 234 கோடி பாத் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 4,67,000 பேர் நிதியுதவியை பெறவிருக்கின்றனர். அயல் நாட்டு படைகளால் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் துயர் துடைக்க அந்த உதவி வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை அடுத்து தாய்லாந்து கம்போடிய எல்லை பதற்றம் தணிந்தது.
ஆஸ்திரேலியாவில் சுடும் ஆயுதங்கள், வெறுப்புணர்வு ஆகியவற்றுக்கு எதிரான கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த மாதம் போண்டாய் கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் எதிரொலியாக அஃது அமைந்துள்ளது. சுடும் ஆயுதங்களை அரசு திரும்ப வாங்கும் நடைமுறையையும் அவற்றின் இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் அந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது. கிரீன் பார்ட்டி கட்சியின் ஆதரவுடன் மக்களவையிலும் மேலவையிலும் அந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. துப்பாக்கி உரிமம் பெற விழைவோரது பின்னணி ஆய்வையும் அஃது உட்படுத்தியிருக்கும். பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான தரவு பரிமாற்றம், ஆஸ்திரேலிய குடிகளுக்கான துப்பாக்கி இறக்குமதி கட்டுப்பாடு, இறக்குமதி செய்யப்படும் துப்பாக்கி வகைகள் ஆகியவையும் அதில் அடங்கும். தவிர வெறுப்புணர்வை பரப்புவோரை பயங்கரவாத கும்பலை சார்ந்தவர்கள் என அந்த சட்டம் வகை செய்கிறது. பார்சிலோனாவில் சுவர் தண்டவாளத்தில் சரிந்து விழுந்ததில் ரயில் ஒன்று தடம் புரண்டது. அதில் ஒருவர் பலியான வேளை 4 கடும் காயத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில தினங்களில் ஸ்பெயினில் ஏற்பட்ட 2வது ரயில் விபத்தாக இது உள்ளது. பாதிக்கப்பட்டோரை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சிராய்ப்பு காயத்திற்கு ஆளான 37 பேருக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இந்த சம்பவம் மக்களிடையே ஸ்பெயினின் ரயில் பாதுகாப்பு குறித்து மேலும் பல ஐயங்களை எழுப்பியுள்ளது. முடிந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டலூசியாவில் 2 ரயில்கள் மோதிக்கொண்டதில் 42 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு ஜப்பான் குமாமோட்டோ ஆசோ எரிமலை அருகே சுற்றுலா உலங்கூர்தி ஒன்று விழுந்து நொறுங்கியது. அந்த இடத்தில் அதன் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அசோ எரிமலை பகுதிக்கு அருகே உள்ள விலங்கு காட்சியகத்திலிருந்து அந்த உலங்கூர்தி புறப்பட்டது. தைவானைச் சேர்ந்த பயணியர் 2வரும் 64 வயது ஜப்பானிய விமானி ஒருவரும் அதில் இருந்தனர். அது புறப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பின்னர் தொடர்பினை இழந்ததாக அதன் இயக்க நிறுவனம் தகுமி கூறியது. 10 நிமிடம் சுற்றி பார்க்க அந்த உலங்கூர்தி சேவையை விலங்கு காட்சியகம் வழங்கியது. 3வது முறையாக அது புறப்பட்ட பொழுது அந்த விபத்து நேர்ந்தது. அதன் முந்தைய 2 பயணங்களின் பொழுது நுட்ப சிக்கல் யாதும் கண்டறியப்படவில்லை. ஃபுகுவோகாவில் உள்ள தைவானிய நிறுவனத்தை ஜப்பானிய அரசு தொடர்பு கொண்டது. நகாடாகே மலைப்பகுதியின் எரிமலை வாயில் அதன் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தென் ஆப்பிரிக்கா கேப் டவுன் பிரான்ஷோக் பள்ளத்தாக்கில் மீண்டும் எழுந்தது அக்னியின் கோர தாண்டவம். உலர்ந்த புல்வெளிகள் ஒரே வீச்சில் தீயான வேளை வலுவான காற்று அழிவின் திசையை வரையறுத்தது. அங்கு அடர்ந்த கருப்பு புகை எழுந்தது. அந்த கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்க அந்நாட்டு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் போராடி வருகின்றனர். கடலிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி விமானங்கள் மற்றும் உலங்கூர்திகள் வாயிலாக நீரை பாய்ச்சி திராட்சை தோட்டங்களுக்கும் தோப்புகளுக்கும் தீ பரவாமல் தடுக்க முயல்கின்றனர். பருவநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், வறட்சி உள்ளிட்டவை அடிக்கடி தீ ஏற்படுவதற்கான காரணிகளாக கருதப்படுகின்றன. (2026) இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி அதன் 2ஆம் சுற்றுக்குள் நுழைந்தனர் நாட்டின் ஹூ பங்ரோன் செங் சூயின் கலப்பு இணையர். உலக தரவரிசையில் 20ஆம் நிலையில் இருக்கும் அவர்கள் தொடக்க சுற்றில் தாய்லாந்தின் ஃபுவானாட் ஹோர்பான் லுவேகிட் பென்யாப்பா அயன்சாட் இணையினரை எதிர்கொண்டனர். தாய்லாந்து வீரர்களை சமாளிக்க அவர்கள் 3 செட்களை கடக்க வேண்டியிருந்தது. 13-21, 21-6, 21-17 என ஃபான் சூயின் இணையர் வெற்றிக்கனியை பறித்தனர். 2ஆம் சுற்றில் அவர்களுக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. அதில் அவர்கள் சீன இணையருடன் மோதுவர். நாட்டின் மற்றொரு கலப்பு இணையான ஜிம்மி வாங் லாய் பெய்ஜிங் முதல் சுற்றிலேயே போட்டியிலிருந்து வெளியேறினர். அதில் அவர்கள் உபசரணை நாட்டைச் சேர்ந்த டேஜான் ஃபெர்டினான்ஷா பெர்னாடினே அனின்யா வர்டானா இணையருடன் களமாடினர். 10-21 என அவர்கள் முதல் செட்டை இந்தோனேசிய வீரர்களிடம் பறிகொடுத்தனர். 2ஆம் செட்டில் ஜிம்மி வாங் பெய்ஜிங் இணையர் தங்களது போராட்ட உணர்வை வெளிப்படுத்தினர். ஆனால் அதிர்ஷ்ட காற்று தேசிய வீரர்கள் பக்கம் வீசவில்லை. 17-21 என 2ஆம் செட்டை தன் வசமாக்கி வெற்றி கொடியை நாட்டினர் இந்தோனேசிய வீரர்கள். 12 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் மலர்ந்தது மலேசியர்களின் காற்பந்து கனவு. மண்ணை தொட்டது புகழின் உச்சம். FIFA உலக கிண்ணம் இன்று மலேசியாவை முத்தமிட்டது.
சுபாங் விமான நிலையத்தில் பிரேசிலிய சகாப்தம் கில்பர்டோ சில்வாவுடன் மலையக மண்ணில் மீண்டும் தடம் பதித்தது ஃபீஃபா உலக கிண்ணம். ஒரே உணர்வில் உலகத்தாரை ஒன்றுபடுத்தும் ஆற்றல் அதற்குண்டு. அது வெறும் கிண்ணம் அல்ல, பலரின் வியர்வை, உழைப்பு மற்றும் கனவுகள் சுமந்து செல்லும் பெட்டகம். இன்று சன்வே பிரமிட் மாநாட்டு மையத்தில் ஒளிர்ந்தது வரலாறு. ஒரு பார்வை போதும் பல ஆண்டுகளின் கனவு நினைவாக. 2014 ஆண்டிற்கு பின்னர் கிடைத்த இந்த அரிய தருணம் ரசிகர்களின் பெருமைக்கு கிடைத்த பரிசு. 48 அணிகளுடன் 2026 ஃபீஃபா உலக கிண்ண போட்டி புதிய வரலாற்றை எழுத ஆயத்தமாகி வருகிறது. ஜூன் 11ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரையில் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகளில் இந்த காற்பந்து போட்டி நடைபெறும். இன்று மலேசியாவில் உற்சாகமாக ஒளிரும் கண்கள். நாளைய உலக அரங்கின் நம்பிக்கை. ப்ரோ சவுதி லீக் பட்டியலில் 2ஆம் நிலைக்கு முன்னேறியது அல் அஹ்லி. முன்னதாக அவ்வணி அல் கலீஜை 4-1 என பந்தாடியது. அல் அஹ்லியை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த அல் கலீஜ் அணிக்கான ஒரே ஆறுதல் கோலை 19ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் கிரேக்கத்தின் ஜார்ஜியஸ் மசுராஸ். முற்பாதி வரையில் அவ்வணி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. உபசரணை அணி தனது வீரியத்தை பிற்பாதியில் வெளிப்படுத்தியது. 59ஆம் நிமிடத்தில் இவான் டோனி அல் அலியை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். அந்த இங்கிலீஷ் தாக்குதல் வீரரே தமது அணிக்கான மேலும் ஒரு கோலை 67ஆம் நிமிடத்தில் பெற்று தந்தார். 10 நிமிடங்கள் கழித்து டோனி அல் அலியை 3-1 என முன்னணி வகிக்க செய்தார். அவ்வணிக்கான 4வது கோலை முழு நேர ஆட்டம் நிறைவுற 4 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் புகுத்தினார் ராயன் ஹமெட் ஹமிடோ. அவர்கள் இருவரும் பெற்றுத்தந்த வெற்றியால் அல் அஹ்லி 37 புள்ளிகளுடன் சவுதி ப்ரோ லீக் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்தது. முதலிடத்தில் இருக்கும் அல் ஹிலாலுடன் ஒப்பிடுகையில் அது 4 புள்ளிகள் குறைவாக உள்ளது. வெற்றியாளர் லீக் வரலாற்றில் என்றும் இல்லாத நிலையில் அதிர்ச்சி தோல்வி கண்டது மான்செஸ்டர் சிட்டி. போடா கிளிம்ட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த இங்கிலீஷ் அணி 3-1 என வீழ்ந்தது. நோர்வேவை சார்ந்த போடா கிளிம்ட் அணிக்கான 3 கோல்களில் 2ஐ கேஸ்பர் ஹோ புகுத்தினார். அந்த டென்மார்க்கிய தாக்குதல் வீரர் 2 நிமிட இடைவெளியில் தமது அணிக்கு அந்த கோல்களை பெற்று தந்தார். எஞ்சிய ஒரு கோலை 58ஆம் நிமிடத்தில் ஜேன்ஸ் பெட்டஹார்ட் புகுத்தினார். சிட்டிக்கான ஒரே ஆறுதல் கோலை 2 நிமிடங்கள் கழித்து அடித்தார் ராயன் சர்க்கி. இந்த தோல்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என சிட்டி நிர்வாகி பெப் குவார்டியோலா கூறியுள்ளார். அந்த லீக்கில் தொடர்ந்து 100 விழுக்காட்டு வெற்றியை பதிவு செய்யவிருக்கிறது ஆர்சனல். ஆக கடைசியாக களம் கண்ட இன்டர் மிலானுக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த இங்கிலீஷ் அணி 3-1 என வாகை சூடியது. ஆர்சனலுக்கான 3 கோல்களில் 2ஐ கேப்ரியல் ஜீசஸ் பெற்று தந்தார். எஞ்சிய ஒரு கோலை விக்டர் யோகெரஸ் புகுத்தினார். இதுவரையில் களம் கண்ட 7 ஆட்டங்களிலும் வாகை சூடியிருக்கும் ஆர்சனல் 21 புள்ளிகளுடன் வெற்றியாளர் லீக் பட்டியலில் முதலிடத்தில் கோலோச்சுகிறது. திருக்குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் என வானின் சிறப்பினை போற்றுகிறார் திருவள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.